உங்களோட எக்கனாமிக்ஸ் ரெண்டு பார்ட்டா இருக்கு. பார்ட் ஏ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் பார்ட் பி இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த வீடியோல இருந்து நான் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏன் இதை படிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்தியன் எக்கானமியோட ஃபீச்சர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்தியாவோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து ஸ்டேஜா நடந்திருக்கு, நிறைய ஃபேசஸ்ல இருக்கு. அதெல்லாம் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரி எப்படி இருந்துச்சு, அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் படிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம். தட் இஸ் இந்தியன் எக்கானமி ஆன் த ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, அதாவது ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னா இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷர்ஸோட ரூல் கீழே இருந்தோம் இல்லையா, அப்ப இந்தியன் எக்கானமி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம். சோ இதுல என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால அக்ரிகல்ச்சரல் செக்டார் எப்படி இருந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் செக்டார் எப்படி இருந்துச்சு, ஃபாரின் ட்ரேட் எப்படி இருந்துச்சு, டெமோகிராபிக் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு. சோ பிரிட்டிஷ் ரூல்ல இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அதே மாதிரி பிரிட்டிஷ் ரூல்னால நம்மளுக்கு என்ன பாசிட்டிவா நடந்துச்சு, அதே மாதிரி இந்தியன் எக்கானமியோட இண்டிபெண்டன்ஸ் ஈவ் அன்னைக்கு நம்மளோட கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, அதையும் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, இதுதான் ஓவராலா டாபிக் இதுல பார்க்க போறோம். அண்ட் இந்த சாப்டர் நான் மேபி 2 or 3 வீடியோஸ்ல போடுவேன். ஓகே, ஸோ நான் இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி நம்ம இந்த சாப்டர் வந்து இந்தியன் எக்கானமி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்னா நம்ம பிரிட்டிஷர்ஸோட ரூல் கீழே இருந்தோம். ஸோ அப்ப பிரிட்டிஷர்ஸோட ரூல் எப்ப ஃபர்ஸ்ட் இந்தியால வந்துச்சு, அதோட ஆரிஜின் என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது வந்து பேட்டில் ஆஃப் பிளாசேன்னு ஒண்ணு நடந்துச்சு 1757ல. அந்த பேட்டில பிரிட்டிஷ் வின் பண்ணி அப்பதான் அவங்க இந்தியாக்குள்ள வந்தாங்க. அவங்களோட ரூல் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு, இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இதுதான் அதோட ஃபவுண்டேஷன். எக்ஸாக்டா சொல்லணும்னா பிளாசேங்கிற வில்லேஜ் கிட்ட 23rd June 1757 அன்னைக்கு இந்த பேட்டில் நடந்துச்சு. இந்த பேட்டில்ல பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளோட பெங்கால அவங்களோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. இந்த பேட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், பிரிட்டிஷோட ரூல் இந்தியாக்குள்ள வந்ததுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். சோ அதனால இந்த பேட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஜஸ்ட் இந்தியாவோட ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, வாங்குறது விக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த பேட்டில் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா அவங்க வந்து நம்மளோட எல்லா டெரிட்டரியும் அவங்களோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு டோட்டலா நம்ம இந்தியாவை அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க. சோ இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆரிஜின் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, பேட்டில் ஆஃப் பிளாசேல. எந்த இயர், 1757. ஓகே, பிரிட்டிஷ் ஏன் இந்தியாவை ரூல் பண்ணாங்க, அதோட பேசிக் பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் எக்கானமிய அவங்க ஃபீடர் எக்கானமியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற நேச்சுரல் ரிசோர்சஸ், ரா மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எதுக்காக, அவங்களோட பிரிட்டிஷ் எக்கானமியோட டெவலப்மெண்ட்டுக்காக நம்மளோட எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ், ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம ஃபீடர் ஆயிட்டோம், அவங்களுக்கு ஃபீட் பண்றோம். நம்மளோட ரிசோர்சஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம், நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறோம். சோ அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட எக்கானமியை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. சோ அதனால இந்தியன் எக்கானமியை ஒரு ஃபீடர் எக்கானமியா யூஸ் பண்ணாங்க. அதுதான் அதோட மெயின் பர்பஸே. அண்ட் இந்த பிரிட்டிஷ் ரூல்ல நம்ம இந்தியன் எக்கானமி வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவோட நேச்சுரல் ரிசோர்சஸ், ஹியூமன் ரிசோர்சஸ் அதாவது பீப்புள் இது எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. என்ன ரீசன்காக, அவங்களோட கண்ட்ரியோட ஃபேம்காக. சோ அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் ரூல் வந்து 200 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 15th August 1947 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு. சோ இதுல அல்டிமேட்டா நம்மளுக்கு என்ன தெரியணும், பிரிட்டிஷ் ரூலோட பேசிக் பர்பஸ் என்ன, அவங்க இந்தியன் எக்கானமிய ஃபீடர் எக்கானமியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட எக்கானமியோட டெவலப்மெண்ட்டுக்காக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டேர்ம் கொலோனியாலிசம். கொலோனியாலிசம் அப்படின்றது ரெண்டு கண்ட்ரிக்குள்ள
பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொலோனியலிசம் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்ல ஒரு கண்ட்ரி ரூலர் கண்ட்ரியா இருக்கும், இன்னொரு கண்ட்ரி அதோட காலனியா இருக்கும். ரூலர் கண்ட்ரி அப்படிங்கிறவங்க வந்து இன்னொரு கண்ட்ரிய வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்ப ரெண்டு கண்ட்ரி இருக்கு இல்லையா, அதோட பொலிட்டிக்கல் சோசியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு கண்ட்ரி என்ன பண்றாங்க, ரூல் பண்றாங்க. இன்னொரு கண்ட்ரி என்னவாகுது, அந்த ரூலிங் கண்ட்ரி கீழே இருக்கு. ஓகே, சோ அப்ப அந்த காலனியா அவங்க டாமினேட் பண்றாங்க அந்த ரூலர் கண்ட்ரி. சோ இந்த ரூலிங் கண்ட்ரி வந்து அதோட காலனியோட பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் மட்டும் அவங்க கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது லாஸ் இதெல்லாம் ஃப்ரேம் பண்றது மட்டும் இல்லாம அவங்க வந்து அந்த காலனியோட எக்கனாமிக் பாலிசிஸையும் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்றது வந்து பட்ஜெட், பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி இது எல்லாமே டிட்டர்மைன் பண்றது ரூலிங் கண்ட்ரி. யாரோடத, அந்த காலனியோடத. ஓகே, சோ இப்போ இந்தியா வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல நம்ம பிரிட்டிஷ் கீழே இருந்தோம். சோ நம்மளோட ரூலிங் கண்ட்ரி எது, பிரிட்டன். அண்ட் நம்ம வந்து பிரிட்டனோட காலனி. ஓகே, சோ இந்த கேஸ்ல இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷோட ரூல் கீழே இருக்கும்போது நம்மளுக்கும் பிரிட்டிஷ்குள்ளயும் ஒரு அன்ஈக்குவல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியா வந்து அண்டர் டெவலப்டா இருந்துச்சு. ஓகே, சோ கொலோனியலிசம் அப்படிங்கிறது ரெண்டு கண்ட்ரீஸ்குள்ள இருக்கிற பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ரிலேஷன்ஷிப். அண்ட் இதுல ஒரு கண்ட்ரி ரூலர் கண்ட்ரியா இருக்கும் அண்ட் இன்னொரு கண்ட்ரி அதோட காலனியா இருக்கும். இந்தியாவோட எக்கானமிக் டெவலப்மெண்ட் பிரிட்டிஷ் ரூலுக்கு முன்னாடியும் டியூரிங் பிரிட்டிஷ் ரூலும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சோ பிரிட்டிஷ் ரூலுக்கு முன்னாடி இந்தியா வந்து ஒரு ப்ராஸ்பரஸ் எக்கானமியா இருந்துச்சு. ப்ராஸ்பரஸ் எக்கானமினா அது வந்து ரொம்ப இண்டிபெண்டா இருந்துச்சு. எந்த கண்ட்ரீஸையும் இந்தியா டிபெண்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி செல்ஃப் ரிலையன்ட். சோ என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து எல்லாமே இந்தியாலே கிடைச்சிச்சு. சோ செல்ஃப் ரிலையண்டா இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி அக்ரேரியன் எக்கானமி, அக்ரிகல்ச்சர் தான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட்டா இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அதை நம்பிதான் இருந்தாங்க. சோ நம்மளோட டோட்டல் பாப்புலேஷன்ல 2/3 வந்து அக்ரிகல்ச்சரை நம்பிதான் இருந்தாங்க. அண்ட் இந்தியா வந்து ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ், வெல் நோனா இருந்துச்சு. சோ ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது வந்து காட்டன், சில்க் டெக்ஸ்டைல்ஸ், மெட்டல், ப்ரெஷியஸ் ஸ்டோன் ஒர்க்ஸ் இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து நம்மளோட ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இந்த ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இதுக்கு இவ்வளோ ஒரு ரெப்யூட்டேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்ற மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப குவாலிட்டி மெட்டீரியலா யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த கிராஃப்ட்ஸ்மேன் செய்வாங்க இல்லையா, அவங்களோட ஒர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்டோட கம்ப்ளீஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதனால ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப வெல் நோனா இருந்துச்சு. இதெல்லாம் எப்போ, பிரிட்டிஷ் ரூலுக்கு முன்னாடி. சோ டியூரிங் பிரிட்டிஷ் ரூல் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலோனியல் கவர்மெண்ட் தான் இந்தியாவோட எக்கானமிக் பாலிசிஸ ஃப்ரேம் பண்ணாங்க. சோ கொலோனியல் கவர்மெண்ட்ங்கிறது இங்க யாரு, பிரிட்டிஷ். அவங்க தானே ரூல் பண்ணாங்க இந்தியாவை. சோ அவங்க வந்து இந்தியாவோட எக்கானமிக் பாலிசிஸ ஃப்ரேம் பண்ணாங்க. அண்ட் இந்த பாலிசிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட எக்கானமிக் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. சோ அவங்களோட எக்கானமிய வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதை ப்ரமோட் பண்ணும், அந்த மாதிரிதான் இந்த எக்கானமிக் பாலிசிஸ் இருந்துச்சு. நம்ம இந்தியன் எக்கானமிக்கு அவ்வளோ ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை. ஓகே, சோ இதனால என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கானமிக் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு இந்தியால டியூரிங் பிரிட்டிஷ் ரூல். இந்தியாவோட நேஷனல் இன்கம் அண்ட் பெர் கேபிட்டா இன்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் அண்ட் பெர் கேபிட்டா இன்கம் தான் சொல்லும். ஸோ நேஷனல் இன்கம் அப்படின்றது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு கண்ட்ரியில ப்ரொடியூஸ் பண்ற எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டோட்டல் மணி வேல்யூவை நம்ம நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது ஒரு கண்ட்ரியில ஒரு பர்சன் ஏர்ன் பண்ற பணத்தை நம்ம பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சுதான் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட நேஷனல் இன்கம் அண்ட் பெர் கேபிட்டா இன்கம் டிட்டர்மைன் பண்றதுக்கு எந்த சின்சியர் அட்டம்ப்டும் பண்ணல. பட் சில இண்டிவிஜுவல், சில எக்ஸ்பர்ட்ஸ், இந்த ஃபீல்ட்ல இருக்கிற சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இதுக்கான அட்டெம்ப்ட் பண்ணாங்க. பட் அவங்களோட ரிசல்ட் எல்லாமே ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்டா இருந்துச்சு. மேபி அவங்களுக்கு அவ்வளவு டீடைல்ஸ் கிடைக்கல போல இருக்கு. ஸோ அதனால இன்கன்சிஸ்டன்டா இருந்துச்சு ரிசல்ட்ஸ். பட் இதுல வந்து நேஷனல் இன்கம் அண்ட் பெர் கேபிட்டா இன்கம் பத்தி டாக்டர் ராவ்னு ஒருத்தர் வந்து அவரோட எஸ்டிமேட்ஸ் கொடுத்திருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப சிக்னிபிகண்டா இருந்துச்சு. ஓகே, அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்தியாவோட நேஷனல் இன்கம் அண்ட் பெர் கேபிட்டா இன்கம் ரொம்ப லோ லெவல்ல தான் இருந்துச்சு.
டியூரிங் பிரிட்டிஷ் ரூல் இந்தியாவோட ஒவ்வொரு செக்டாரும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டார். சோ பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஓகே, சோ அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி வந்து பிரிட்டிஷ் ரூல் போது ரொம்ப ரூரலா தான் இருந்துச்சு, அதாவது வில்லேஜா தான் இருந்துச்சு அண்ட் அக்ரிகல்ச்சர் தான் முக்காவாசி இருந்துச்சு. அண்ட் கண்ட்ரியோட 85% பாப்புலேஷன் மோஸ்ட்லி வில்லேஜஸ்ல இருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. அவங்களோட லைவ்லிஹுட்டுக்காக, அவங்களோட சர்வைவல்காக அவங்க வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. அண்ட் இவ்ளோ பாப்புலேஷன் வந்து, அதாவது இந்த பாப்புலேஷன்ல முக்காவாசி ப்ரப்போர்ஷன் என்ன இருந்துச்சு, அக்ரிகல்ச்சர்ல தான் இருந்தாங்க. அப்படி இருந்துமே இந்தியால வந்து ஃபுட் அந்த அளவுக்கு செல்ஃப் சஃபிஷியன்டா இல்ல. அதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸும் அந்த அளவுக்கு சஃபிஷியன்டா இல்ல. ஓகே, சோ இந்த மாதிரிதான் அக்ரிகல்ச்சரல் செக்டார் இருந்துச்சு. அக்ரிகல்ச்சரல் செக்டார் ஏன் வந்து இந்தியால அப்படியே ஸ்டாக்னண்டா இருந்துச்சு, அதோட ரீசன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லேண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். சோ அக்ரிகல்ச்சரல் செக்டார் வந்து இப்படி ஸ்டாக்னண்டா இருந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்றது லேண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இதுல வந்து ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் நம்ம பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த சிஸ்டம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கொலோனியல் கவர்மெண்ட். இப்ப இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்களே அவங்கதான் கொலோனியல் கவர்மெண்ட். அவங்க வந்து இந்த ஜமீன்தார்ஸ் கிட்ட, ஜமீன்தார் அப்படிங்கிறவங்க வந்து லேண்ட் ஓனர்ஸ், சோ லேண்ட் வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து ரெண்ட் கேட்பாங்க. ஓகே, ஒரு பிக்ஸட் பெர்சன்டேஜ் ஆஃப் ரெண்ட் அவங்களோட லேண்ட்ல இருந்து கேட்பாங்க. சோ இந்த ஜமீன்தார்ஸோட லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வேலை செய்வாங்க. இப்ப இந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஜமீன்தார்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரெண்ட் நிறைய கலெக்ட் பண்ணிட்டு அதுல ஒரு பெர்சன்டேஜ பிரிட்டிஷர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. இப்ப பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த ஜமீன்தார்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிபிக் டேட் கொடுத்திருப்பாங்க, இந்த டேட்டுக்குள்ள இந்த ரெண்ட்டை பே பண்ணணும். ஓகே, அந்த ரெண்ட் அந்த அமௌண்ட்டும் வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கும், பெர்சன்டேஜ்ல ஸ்பெசிபிக்கா இருக்கும், அதை அவங்க கொடுத்துடணும். சோ அந்த டேட்டுக்குள்ள அவங்க கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து ஜமீன்தார் அப்படிங்கிற ரைட்ஸே அவங்களுக்கு கிடையாது. சோ அதனால ஜமீன்தார்ஸும் பயந்துகிட்டு பிரிட்டிஷர்ஸ்க்கு என்ன செய்வாங்க, அந்த ரெண்ட்டை அந்த டியூ டேட்குள்ள பே பண்ணுவாங்க. சோ இந்த ஜமீன்தார்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த ரெண்ட்டை யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க, ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து. நீ என்னோட லேண்டை யூஸ் பண்றல, சோ எனக்கு வந்து ரெண்ட் பே பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த சிஸ்டம். சோ இந்த சிஸ்டம் கீழே பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டார்ல இருந்து வர ப்ராஃபிட்ஸ வந்து ஜமீன்தார்ஸ்க்கு ரெண்ட்ங்கிற பேர்ல போயிட்டு இருந்துச்சு. ஓகே, சோ லகான் அப்படின்னா ரெண்ட். ஓகே, ஜமீன்தாரோட மெயின் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்ட்டை கலெக்ட் பண்றது, இந்த லகானை கலெக்ட் பண்றதுதான் அவங்களோட மெயின் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அவங்க வந்து இந்த கல்டிவேட்டர், தட் இஸ் ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷனை பத்தி எல்லாம் அவங்க கவலையே படல. ஓகே, சோ இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து அந்த லகான் அவங்களுக்கு கொடுக்க வேணும்ல அந்த ரெண்ட், அது எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த ஸ்பெசிஃபைட் அமௌண்ட்டை வந்து எந்த டேட்ல அவங்க டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கறத கூட பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இப்ப அந்த டேட்குள்ள அவங்க பே பண்ணல ஜமீன்தார்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்ல. ஓகே, சோ அதனால ஜமீன்தார்ஸும் கொலோனியல் கவர்மெண்ட்டும் வந்து அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எதுவுமே செய்யல. ஜமீன்தார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஓனர்ஸ், லேண்டோட ஓனர்ஸா இருந்தா கூட அவங்க வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ரெண்ட்டை கலெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய ரைட்ஸ் கொடுத்ததுனால அவங்க ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, சோ ஜமீன்தார்ஸ் வந்து நிறைய ரெண்ட் இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதெல்லாம் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இதனால ஃபார்மர்ஸ் என்ன ஆனாங்க, ரொம்ப எக்கனாமிக்கல் அண்ட் பிசிக்கலி ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. ஓகே, சோ ஜமீன்தார்ஸ் வந்து அவங்க வெறும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ப்ளீஸ் பண்ணா மட்டும் போதும், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும் போதுங்கிற இன்ட்ரெஸ்ட்ல தான் ஜமீன்தார்ஸ் இருந்தாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் கண்டிஷனை வந்து டெவலப் பண்றதுக்கு அவங்க எதுவுமே செய்யல. இதுதான் லேண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஜமீன்தாரி சிஸ்டம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா லார்ட் கார்ன்வாலிஸ் 1793ல. என்ன ரீசன்காக இது வந்துச்சு அப்படின்னா, கொலோனியல் கவர்மெண்டோட ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஏன்னா அவங்க தானே வந்து ஜமீன்தார்ஸ் கிட்ட இருந்து ரெண்ட் வாங்குறாங்க. இப்ப ரெண்ட்ங்கிறது அவங்களோட ரெவென்யூ, கவர்மெண்ட்டுக்கு, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அது வந்து அவங்களோட ரெவென்யூ. சோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் செக்டார் ஏன் ஸ்டாக்னண்டா இருந்துச்சு அப்படிங்கிற அடுத்த ரீசன் பாத்தீங்கன்னா கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சோ கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது கிராப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்ல சேல் பண்றது. செல்ஃப் கன்சம்ஷனுக்கு பதிலா, அதாவது ஓன் யூஸ்க்கு பதிலா மார்க்கெட்ல அதை கொண்டு போய் சேல் பண்றது. ஓகே, சோ இங்க பிரிட்டிஷ் ரூல் போது ஃபார்மர்ஸ்க்கு கொலோனியல் கவர்மெண்ட் வந்து நிறைய பணம் தரும், நீங்க வந்து
கேஷ் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. கேஷ் கிராப்ஸ் அப்படின்றது காட்டன், ஜூட் இந்த மாதிரி இதை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த பணம் கொடுக்கறதுனால ஃபார்மர்ஸோட எக்கனாமிக் கண்டிஷன் ஒன்றும் பெருசா இம்ப்ரூவ் ஆகல. பட் அவங்க வந்து ஃபுட் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணாங்க, கேஷ் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த கேஷ் கிராப்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகே, சோ இந்த அக்ரிகல்ச்சர் வந்து எதுக்காக கமர்ஷியலைஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. ஓகே, அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சு பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ அதனால அக்ரிகல்ச்சரை கமர்ஷியலைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு ஹை ப்ரைஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு நிறைய பணம் தரோம்னு அட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து இந்த கமர்ஷியல் கிராப்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வச்சாங்க ஃபுட் கிராப்ஸ்க்கு பதிலா. ஸோ இதனால என்னாச்சு, இந்தியா வந்து ரொம்ப பிரிட்டிஷ் ரூலர்ஸ்னால ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க வந்து இந்த ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரிட்டன்ல வந்து இது வந்து ரொம்ப ஷார்ட் சப்ளையா இருந்துச்சு. பட் இந்தியா வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, அதாவது நீ எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஃபுட் கிரெயின்ஸ அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இதனால என்ன ஆச்சு, ஃபுட் கிராப்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் கம்மி ஆயிடுச்சு. சோ இதனால வந்து ரொம்ப இந்தியால அடிக்கடி வந்து ஃபேமைன்ஸ் இருந்துச்சு பிரிட்டிஷ் ரூல் போது. ஓகே, அண்ட் இந்த பிரிட்டிஷ் ரூல் வந்து என்ன பண்ணிருக்கு, நம்மளோட ஃபுட் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பதிலா கேஷ் கிராப்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வச்சுச்சு. ஸோ பிரிட்டிஷ் ரூல் வந்து ஃபுட் கிராப்ஸ்க்கு பதிலா கேஷ் கிராப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ப்ரமோட் பண்ணிட்டாங்க. அக்ரிகல்ச்சரல் செக்டார் ஏன் ஸ்டாக்னண்டா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு தேர்ட் ரீசன் வந்து லோ லெவல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அக்ரிகல்ச்சர்ல வந்து ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெக்னாலஜி, மாடர்ன் டெக்னாலஜி இல்ல. அதே மாதிரி தண்ணி தேவைப்படும் அக்ரிகல்ச்சருக்கு, அந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸே இல்ல. ஓகே, ரெயின்ஃபாலை தான் நம்பி இருந்தாங்க ஃபார்மர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபர்டிலைசர்ஸ் இல்ல. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதனால அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து இன்சென்டிவ்ஸோ இல்ல வேற எது ரூபமாவோ பணமும் இல்லை இன்வெஸ்ட் பண்றதுக்கு அக்ரிகல்ச்சர்ல. அண்ட் ஜமீன்தார்ஸ்க்கு வந்து வில்லேஜஸ்ல பெரிய ஹோல்டே கிடைக்கல. அதுல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கம்மியா தான் அக்ரிகல்ச்சர்ல ஸ்பெண்ட் பண்ணாங்க. இதனால மாடர்ன் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. ஸோ அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்காசிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ஸ்கேர்ஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்ணல. இந்த டெரசிங்ல, ஃபிளட் கண்ட்ரோல்ல, ட்ரைனேஜ்ல. டெரசிங் அப்படிங்கிறது இங்க பாருங்க, இதுதான் டெரசிங். இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் மட்டும், அதாவது ஃபீல்ட மட்டும் இது பண்றதுக்காக இல்ல, பட் இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து அதோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த டெரஸ் ஃபார்மிங் பண்ணாங்க. அடுத்தது ஃபிளட் கண்ட்ரோல். ஸோ ஃபிளட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், கிராப்ஸ் எல்லாம் வீணா போயிடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இருக்கிற தண்ணி எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல வடியணும், அதுக்கான ட்ரைனேஜ் வேணும். இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஸ்கேர்ஸா இருந்துச்சு. சில ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து ஃபுட் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல இருந்து கமர்ஷியல் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு போயிட்டாங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் டெனன்ட்ஸ், அதாவது லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட வேலை செய்யற ஃபார்மர்ஸ் இல்ல சின்ன சின்ன ஃபார்மர்ஸ், ஷேர் கிராப்பர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு லேண்ட் ஓனர் வந்து அவங்க கிட்ட டெனன்ட் ஆட்டம் யூஸ் பண்ணிக்க சொல்லிடுவாங்க அவங்களோட லேண்ட. இன் ரிட்டர்ன் அவங்க கிட்ட இருந்து அவங்க என்ன கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதை வாங்கிக்குவாங்க. அதுதான் ஷேர் கிராப்பிங். ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்க கிட்ட ரிசோர்சஸ் இல்ல, டெக்னாலஜி இல்ல, அதே மாதிரி இன்சென்டிவோ எதுவுமே இல்ல அக்ரிகல்ச்சர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ இதனால அக்ரிகல்ச்சரல் செக்டர் ஸ்டாக்னண்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன டாபிக் பார்க்க போறோம், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன். ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சரல் செக்டர் டெவலப் ஆகாததுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் டைம்ல கண்ட்ரியோட பார்ட்டிஷன்னால, கண்ட்ரியை டிவைட் பண்ணதுனால. இப்ப அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரியை டிவைட் பண்ணும்போது ஒரு சைசபிள் போர்ஷன் ஆஃப் லேண்ட், அந்த லேண்ட் வந்து ரொம்ப ஃபர்டைலாவும் இருந்துச்சு, இரிகேட்டடாவும் இருந்துச்சு, அது பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இந்தியால வந்து ஜூட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபுல் ஏரியாவுமே ஈஸ்ட் பாகிஸ்தான் ஆயிடுச்சு. இப்ப அது பங்களாதேஷ். ஓகே, இப்ப என்ன ஆயிடுச்சு, பங்களாதேஷ்க்கு போயிடுச்சு இல்லையா அந்த ஜூட் ப்ரொடியூஸ் பண்ற ஏரியா. இப்போ அதனால நம்ம கண்ட்ரி அந்த டைம்ல ஜூட் குட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அங்க நம்ம இண்டஸ்ட்ரி வச்சிருந்தோம், ஜூட் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருந்தோம். ஸோ வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தான் அந்த மொனோபாலி பவர் இருந்துச்சு, நம்ம மட்டும்தான் ஜூட் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் ரா மெட்டீரியல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம். இதுதான் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன். பிரிட்டிஷ் சொல்லும்போது இந்தியன் அக்ரிகல்ச்சரல் செக்டார் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம், ஏன் அது ஸ்டாக்னண்டா இருந்துச்சு அப்படிங்கிற ரீசன்ஸையும் நம்ம பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரிட்டிஷ் சொல்லும்போது இண்டஸ்ட்ரியல் செக்டார் இந்தியால எப்படி இருந்துச்சு.
அக்ரிகல்ச்சர் தான் இந்தியன் எக்கானமியோட ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் லைவ்லிவுட்டா இருந்தா கூட சில இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. அந்த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்ல சில ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வேர்ல்டு வைட் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அண்ட் இந்தியா வந்து ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர் செக்டார் மாதிரியே இந்தியாவால இண்டஸ்ட்ரியல் செக்டாரை டெவலப் பண்ண முடியல பிரிட்டிஷ் ரூல் கீழே. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டி இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆர் டிக்ளைன் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரியை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணாங்க. சிஸ்டமேட்டிக்கா ப்ராசஸ் அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணாங்க. அதே மாதிரி எந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸையுமே வரத்துக்கு அலோவ் பண்ணல. இந்த டீஇண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு பின்னாடி பிரிட்டிஷ் ரூலோட பிரைமரி மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு டூ ஃபோல்டு பாலிசி. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க பிரிட்டன்ல வந்து மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் வருது. அப்ப அந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை. அந்த ரா மெட்டீரியல்ஸை இந்தியால இருந்து எடுத்துக்கிட்டாங்க. எப்படி எடுத்துக்கிட்டாங்க? லோ ரேட்ஸ்ல எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இப்ப ரா மெட்டீரியல்ஸ் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? அங்க அதை ப்ராசஸ் பண்ணி பினிஷ் ப்ராடக்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்றாங்க, இந்தியன் மார்க்கெட்லயே கொண்டு வந்து அதை விக்கிறாங்க. விக்கிறது எப்படி விக்கிறாங்க? ஹை பிரைஸ் வச்சு விக்கிறாங்க. இந்த டூ ஃபோல்ட் பாலிசிய அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட மேக்சிமம் அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இந்தியாவோட ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி டிக்ளைன் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு, மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிமினேட்டரி டாரிஃப் பாலிசி. ஸோ கொலோனியல் கவர்மெண்ட் ஆர் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, டிஸ்கிரிமினேட்டரி டாரிஃப் பாலிசி அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது இந்தியால இருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறாங்கல்ல, அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு எந்த டியூட்டியும் பே பண்றது, டாக்ஸும் பே பண்றது இல்ல. ஸோ டாக்ஸ் ஃப்ரீயா இருந்துச்சு. அடுத்தது, இந்த ரா மெட்டீரியல்ஸ் பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ராசஸ் பண்ணி பினிஷ் குட்ஸா பண்ணிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது அது இந்தியாவுக்கு என்னது, இம்போர்ட். அதையும் டியூட்டி ஃப்ரீயா பண்ணிட்டாங்க. ஓகே, சோ டாக்ஸ் கிடையாது. ஆனா என்ன பண்ணாங்க, இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஹெவி டியூட்டி போட்டாங்க, ஹெவி டாக்ஸ் வாங்கினாங்க. சோ இந்தியால இருந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கு ஹெவி டாக்ஸ் வந்துச்சு. சோ இதனால என்ன ஆச்சு, இந்தியன் மார்க்கெட்ல வந்து பிரிட்டிஷோட பினிஷ்ட் குட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. அந்த பினிஷ்ட் குட்ஸ் எல்லாமே எப்படி வித்துட்டு இருக்காங்க, லோ பிரைஸ்டா இருந்துச்சு. ஓகே, சோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டொமஸ்டிக் மார்க்கெட்லயும் சரி, இல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் சரி, அதெல்லாம் ரொம்ப டிக்ளைன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்தியால இருக்கிற கிராஃப்ட்ஸ்மேனாலாம் புதுசு புதுசா பேட்டர்ன்ஸோ டிசைன்ஸோ கொண்டு வர முடியல. மத்த கண்ட்ரீஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களால கொண்டும் வர முடியல. ஓகே, சோ இது ஒரு ரீசன் இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஏன் வந்து ரொம்ப ஸ்டாக்னண்டா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு. இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஏன் போரா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ரீசன், ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி டிக்ளைன் ஆனதுனால சில இம்பாக்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் ஹை லெவல் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். சோ இந்த இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நிறைய கிராஃப்ட்ஸ்மேன் பீப்புள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப வேலை இல்லை. சோ அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட லைவ்லிஹுட்டுக்கு அக்ரிகல்ச்சர் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. சோ இதனால என்னாச்சு, வில்லேஜஸ் எல்லாம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஓவர் கிரவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இம்பாக்ட் பாத்தீங்கன்னா, இம்போர்ட் ஆஃப் பினிஷ்ட் குட்ஸ். இப்ப இந்தியால பண்ற குட்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் காம்படிஷனை மீட் அவுட் பண்ண முடியல. ஏன்னா ஃபாரின்ல என்ன பண்றாங்க, மிஷின் மேட் குட்ஸ் யூஸ் பண்றாங்க அண்ட் அது வந்து சீப்பாவும் இருக்கு. அதை வந்து இந்தியன் குட்ஸால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஸோ அந்த காம்படிஷனை அதால மீட் அவுட் பண்ண முடியல. சோ இதனால இந்தியன் மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் ஜாஸ்தி ஆச்சு. சோ இந்த டிமாண்ட வந்து பிரிட்டன்ல பண்றாங்கல்ல, ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல குட்ஸ், அதை இம்போர்ட் பண்றாங்க. சோ அப்போ இம்போர்ட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், லேக் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மிஷின் டூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த மிஷின் டூல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஃபர்தரா ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மிஷின் டூல்ஸை எதை ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு எண்ட் ப்ராடக்ட், ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, ரா மெட்டீரியல்ஸ். அந்த ரா மெட்டீரியல்ஸை நம்ம வந்து சில மிஷின்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த மிஷின்ஸ் தான் கேபிட்டல் குட்ஸ். சோ இந்த கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மிஷின் டூல். இதனால் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபர்தர் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த பிரிட்டிஷ் ரூல் போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸே ப்ரமோட் பண்ணல. இந்தியால ஃபர்தரா இண்டஸ்ட்ரியலைசேஷனை கொண்டு வரதுக்கு ப்ரமோட்டே பண்ணல. ஏன்னா பிரிட்டிஷ் ரூலர்ஸ் வந்து இதுக்கான ஒரு அட்டென்ஷனே கொடுக்கல. அத அவங்க எப்பவுமே இந்தியன்ஸ் வந்து
பிரிட்டன் கிட்டேயே தான் டிபெண்டா இருக்கணும், அந்த மாதிரி கேபிட்டல் குட்ஸுக்கோ ஹெவி எக்யூப்மெண்ட்ஸுக்கோ அவங்களையே நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ரூலர்ஸ் வந்து இதை ப்ரமோட்டே பண்ணல. நெக்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா லோ கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி, தட் இஸ் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இந்த புது இண்டஸ்ட்ரியல் செக்டார் அதோட growth ரேட்டும் கம்மியா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் ஜிடிபிக்கோ இல்ல வந்து கிராஸ் வேல்யூ ஆடட்கோ வந்து கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இது இன்னொரு ரீசன். நெக்ஸ்ட் லிமிட்டட் ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டர். பிரிட்டிஷ் ரூல் போது இந்தியால வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு, அதுல ரொம்ப லேகிங்கா தான் இருந்துச்சு. அதனால இந்தியாவால இண்டஸ்ட்ரியல் பேஸ வந்து டெவலப் பண்ணவே முடியல. ஸோ பப்ளிக் செக்டார் அப்படிங்கும்போது ரயில்வேஸ், பவர் ஜெனரேஷன், கம்யூனிகேஷன், போர்ட்ஸ் இந்த மாதிரி சில இதுலதான் தான் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இதுல இருந்து ஓவராலா என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்னா, பிரிட்டிஷ் ரூல் போது இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் செக்டர் பின்தங்கி தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ் ரூல் போது இந்தியாவோட ஃபாரின் ட்ரேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சிக்னிபிகண்ட் ட்ரேடிங் நேஷனா தான் இருந்துச்சு. ஓகே, பட் இந்த கொலோனியல் கவர்மெண்டோட சில ரெஸ்ட்ரிக்டிவ் பாலிசிஸ், அவங்க கொண்டு வந்த சில பாலிசிஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவோட ஃபாரின் ட்ரேடோட ஸ்ட்ரக்சர், காம்போசிஷன், வால்யூம் எல்லாமே ரொம்ப அட்வர்ஸா அஃபெக்ட் ஆயிடுச்சு. பிரிட்டிஷ் போது இந்தியாவோட ஃபாரின் ட்ரேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பிரைமரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்டர் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ். ஸோ இந்தியா வந்து பிரைமரி ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்போர்ட்டரா இருந்துச்சு. பிரைமரி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ரா சில்க், காட்டன், உல், சுகர், இண்டிகோ, ஜூட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு எக்ஸ்போர்ட்டரா இருந்துச்சு. அண்ட் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸோட இம்போர்ட்டர். ஸோ இந்த ஃபினிஷ்ட் குட்ஸ் எதை வச்சு பண்ணியிருக்காங்க? இந்த ஃபினிஷ்ட் குட்ஸ் காட்டன், சில்க், உல்லன் கிளாத்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் இதெல்லாம் எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க? பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ்ல. சோ அங்க ப்ரொடியூஸ் பண்ண ஃபினிஷ்ட் குட்ஸோட இம்போர்ட்டர் ஆயிடுச்சு. சோ அந்த டூ ஃபோல்டு பாலிசி பார்த்தோம்ல, கொலோனியல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட இருந்து ரா மெட்டீரியல்ஸ், இந்தியால இருந்து ரா மெட்டீரியல்ஸ் சீப் ரேட்ஸ்ல வாங்கிக்கிறாங்க. சோ இங்க ரா மெட்டீரியல்ஸ் என்னது? ரா சில்க், காட்டன், உல்லு. ஓகே, அத வாங்கி அவங்க அங்க என்ன பண்றாங்க, அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ்ல அதை ஃபினிஷ்ட் குட்ஸா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ காட்டன், சில்க், உல்லன் கிளோத்ஸ் இந்த மாதிரி இந்த ரா மெட்டீரியல்ஸை வச்சு இந்த மாதிரி கிளோத்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி திருப்பி அதை இந்தியாக்கே என்ன பண்றாங்க, செல் பண்றாங்க ஹை ரேட்ஸ்ல. ஓகே, ஸோ அப்ப இந்தியா இங்க என்ன ஆயிடுது, இம்போர்ட்டர் ஆயிடுது அந்த ஃபினிஷ்ட் குட்ஸுக்கு. நெக்ஸ்ட் மோனோபாலி கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் மேல மோனோபாலி கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அவங்க மட்டும் தான் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் மேல. ஸோ இந்தியாவோட ஃபாரின் ட்ரேட்ல பாதிக்கும் மேல வந்து பிரிட்டனோட தான் இருந்துச்சு. மிச்சம் மீதி கொஞ்சம் வந்து மத்த கண்ட்ரீஸோட லைக் சைனா, சிலோன், பர்ஷியாவோட ஃபாரின் ட்ரேட் இருந்துச்சு இந்தியாவுக்கு. அண்ட் 1869ல வந்து சுவேஸ் கெனால் ஓபன் பண்ணாங்க. இந்த சுவேஸ் கெனால் எதுக்கு ஓபன் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் நடுவுல ஒரு டைரக்ட் ரூட் ஷிப்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்றதுக்காக. சோ இப்ப இங்க பாருங்களேன், இப்ப வந்து இதுதான் பிரிட்டன், இது வந்து இந்தியா. ஓகே, சோ இந்த சுவேஸ் கெனால் இங்க இருக்கு. இதுல இருந்து இப்படியே ஆப்ரேட் பண்ண இந்தியால இருந்து இப்படியே இந்த சுவேஸ் கெனால் வழியா பிரிட்டனுக்கு போறதுக்கு இந்த சுவேஸ் கெனால ஓபன் பண்ணாங்க. ஓகே, இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கம்மியாச்சு. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டை ஈஸியா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதே முன்னாடி இந்த சுவேஸ் கெனால் இல்லைன்னா இந்தியால இருந்து அவங்க என்ன பண்ணும், ஆப்பிரிக்காவை சுத்தி இப்படி பிரிட்டனுக்கு போகணும். சோ இப்போ வந்து இவங்க ஆப்பிரிக்காவை சுத்தி எல்லாம் போவேன்னா இப்படியே டைரக்டா போயிடலாம் சுவேஸ் கெனால் வழியா. சோ இதனால என்ன ஆகும், காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனும் கம்மியாயிடும். ஓகே, தேர்ட் ஒன் drain of Indian wealth during British rule. ஸோ பிரிட்டிஷ் ரூல் போது இந்தியா வந்து பிரைமரி குட்ஸோட எக்ஸ்போர்ட்டர் ஆயிடுச்சு. பிரைமரி குட்ஸ் அப்படிங்கிறது ரா மெட்டீரியலோட எக்ஸ்போர்ட்டர். ஸோ இந்தியால இருந்தா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வெளியே போச்சு. அண்ட் பினிஷ்ட் குட்ஸோட இம்போர்ட்டர் ஆயிடுச்சு இந்தியா. இதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுனால எக்ஸஸா எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணி அதுக்கு எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதாவது இம்போர்ட்ஸை விட எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்ப எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்தியா இருந்தா பணமும் ஜாஸ்தியா வந்திருக்கும்ல அந்த எக்ஸ்போர்ட்ல இருந்து. அது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ கொலோனியல் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க ஆஃபீஸ் செட் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு எக்ஸ்பென்சஸ் பே பண்றதுக்கு. அதே மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஏதாவது வார் ஃபைட் பண்றாங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்றதுக்கு இந்த எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸை யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இன்விசிபிள் ஐட்டம்ஸை இம்போர்ட் பண்றதுக்கு, ஏதாவது சர்வீசஸ் அதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க இந்த எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ், நம்மளோட எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ், இந்தியாவோட எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் தான் பிரிட்டிஷ் ரூல் போது
இந்தியாவோட ஃபாரின் ட்ரேட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. இந்த வீடியோல நம்ம இந்தியன் எக்கானமி ஆன் த ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல பிரிட்டிஷ் ரூலோட ஆரிஜின் எப்படி இந்தியாக்குள்ள வந்துச்சு, அப்புறம் பிரிட்டிஷ் ரூலோட பர்பஸ் என்ன, பிரிட்டிஷ் ரூல் போது அக்ரிகல்ச்சரல் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார் அண்ட் ஃபாரின் ட்ரேட் இந்தியால எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.